வீட்டை தோட்டத்துடன் வீடு வடிவமைக்க மாற்ற அவசியம் அறிய வேண்டும். வாஸ்து செம்பருத்தி அறிந்து கொள்ள ஒளி வீசும் நட்சத்திரம். நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட். வீட்டில் சிலங் வரலாமா? பலவிதங்களில் வீட்டை கட்டலாம். கூரை வீடு, ஓட்டு வீடு, மாடி இல்லாத வீடு, மாடியுடன் வீடு, அடுக்குமாடி வீடு என இப்படி பல வடிவங்களில் வீட்டை வடிவமைப்புடன் கட்டலாம். ஆனால் எல்லா வசிக்குமிடத்திலும் பஞ்சபூதங்கள் ஒன்று தான். வீட்டின் அமைப்பை பொறுத்து, பஞ்சபூதங்களின் கலவையில் ஏற்படும் மாறுபாட்டை பொறுத்து அவ்வீட்டில் வசிப்பவர்கள் பலனை அனுபவிக்கின்றார்கள். ஆரோக்கியத்திற்கும் ஆரோக்கியமற்ற தன்மைக்கும் மிக முக்கியமான காரணியாக வீடு திகழ்கின்றது. தேனீக்களின் கூட்டில் பெரியது, சிறியது என அளவில் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அதன் அருங்கோண வடிவ அறைகளின் அமைப்பு எந்த காலத்திலும், நவநாகரீக வளர்ச்சி காலத்திலும் மாறவே மாறாது. ஏனெனில் அவை இயற்கையை மதித்தே வாழ்கின்றன. நீங்கள் கட்டிய வீட்டில் சிலங் வைத்தல் பற்றி நினைக்கிறீர்களா? நமது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட். உங்கள் வீட்டின் வாஸ்து அறிந்து மாற்றுங்கள். வாஸ்து சார்ந்த அனைத்து கேள்விகளுக்கும் மனிதர்களாகிய நாம் தான் இயற்கையையும் வாஸ்து விதிகளையும் போட்டு குழப்பிக் கொண்டு இல்லங்களை அமைத்து இன்னல்களையும் தேடிக்கொள்கிறோம். வீட்டில் அமைக்கப்படும் சீலிங்கின் உயரம் எல்லா இடத்திலும் ஒரே அளவாக இருப்பது அவசியம். சீலிங்கில் ஏற்படும் தவறுகள். அழகுக்காக வரவேற்பு அறையின் உயரத்தை மற்ற இடங்களை விட அதிகப்படுத்துவது. வரவேற்பு அறையில் மாடி அமைக்கும்போது அந்த இடம் உயர்ந்து விடுவது. முதல் தளத்திலிருந்து தரைத்தளத்தின் வரவேற்பு அறையை பார்க்கும் அளவிற்கு சீலிங்கை உயர்த்துவது. அலங்கார விளக்குகள் அமைப்பதற்காக சீலிங்கை ஒரு திசையில் மட்டும் உயர்த்துவது. ஆடு குறுகிய இடத்திலும் உங்கள் தொழிலை கோழிக்குஞ்சு மேம்படுத்தலாம். முறையான பயிற்சி அறிந்து செயல்படுங்கள். ஆடு மற்றும் நாட்டுக்கோழி கோழிக்குஞ்சு வளர்ப்பில் அதிக லாபம் ஈட்டுங்கள். அதற்கு ஆடு மற்றும் நாட்டுக்கோழி வளர்ப்பு. ஏதாவது ஒரு மூலையில் உள்ள அறையின் அல்லது பாத்ரூமின் உயரத்தை குறைத்து மேல்பகுதியில் பொருட்கள் வைக்கும் மூடிய பரணாக அமைப்பது. வீட்டின் அஸ்திவாரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே அளவு கவனத்தை சீலிங் அமைப்பதிலும் கொடுக்க வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் உயரமும் பள்ளமும் அங்கு வாழும் மக்களின் உயிரோடு சம்பந்தப்பட்டது என்பதை நினைவில் கொண்டு வாஸ்து விதிகளை கவனித்து வீட்டை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.